மார்ச் 2ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அழைப்பு வந்துள்ளது. திமுக தரப்பில் நியமிக்கப்பட்டுள்ள பேச்சுவார்த்தை குழுவினரோடு நாங்கள் பேச இருக்கிறோம். நான் மற்றும் கட்சியின் பொதுச் செயலாளர்கள் மூவரும் அந்த சந்திப்பில் இடம்பெற இருக்கிறோம். கூட்டணி கட்சிகள் ஒவ்வொன்றாக திமுகவோடு பேசி வருகின்றன. வெளியிலே ஊடகங்களில் பரப்பப்படுவதைப் போல திமுக கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இல்லை. வழக்கமான கூட குறைய என்கிற அடிப்படையில் பேச்சுவார்த்தை நடப்பது வழக்கமான ஒன்றுதான். ஆகவே இந்த கூட்டணிக்குள் சலசலப்பை ஏற்படுத்த விரும்புகிறவர்கள் பல்வேறு யூகங்களை வதந்திகளாக பரப்புகிறார்கள். திமுக கூட்டணி தொடர்ச்சியாக ஒற்றுமையாக இயங்கி வருகிறது. அதுபோல இந்த பேச்சுவார்த்தையிலும் சுமூகமான தீர்வு கண்டு ஒற்றுமையாக தேர்தல் களத்தை சந்திப்போம். ஓபிஎஸ் அவர்கள் பாரதிய ஜனதாவோடு போய் ஐக்கியமாகாமல் திமுகவோடு வந்திருக்கிறார், அதில் சேர்ந்திருக்கிறார் என்பதே அவர் மீதான நன்மதிப்பை மேலும் உயர்த்துவதாக இருக்கிறது. அவர் மீதான நம்பகத்தன்மையும் வளர்ந்திருக்கிறது என்று நான் நம்புகிறேன். அவருக்கு இன்னும் சில வாய்ப்புகள் கூட உண்டு. ஏன் செங்கோட்டையன் அவர்களைப் போல விஜய் கட்சியில் கூட போய் சேர்ந்திருக்கலாம். ஆனால் அவ்வாறு அவர் முடிவெடுக்கவில்லை. இன்னொரு திராவிட இயக்கமான திமுகவிலே தன்னை இணைத்துக் கொண்டார். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பெரிய கொள்கை வேறுபாடு கிடையாது, அரசியல் முரண்பாடுகள் தான். ஆகவே இன்றைக்கு அவர் திமுகவிலே இணைந்திருப்பது திமுகவுக்கும் திமுக கூட்டணிக்கும் கொள்கை அடிப்படையில் வலிமை சேர்த்திருக்கிறது என்றுதான் நான் பெரிதும் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் தென் மாவட்டங்களில் அவர் மூலம் இந்த கூட்டணி மேலும் வலுப்பெறும் என்று நம்புகிறேன். தேர்தல் நேரம் என்பதனால் தான் சொல்லுகிறார், தேர்தலுக்காகத்தான் சொல்லுகிறார். திமுக மீது களங்கம் கற்பிக்க வேண்டும் என்று அவர் கருதுகிறார். அது திமுக மீது மட்டும் அல்ல, திமுக தலைமையிலான ஒட்டுமொத்த கூட்டணியின் மீதும் அந்த களங்கத்தை பூசுகிற முயற்சியாகத்தான் பார்க்கிறோம். ஆனால் தமிழ்நாட்டில் அவர்களுடைய சூது சூழ்ச்சி எடுபடாது. என்ன அவதூறுகளை பரப்பினாலும் அதை மக்கள் நம்ப மாட்டார்கள்.